உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார், நாங்க நம்ம ஸ்டாஃப் எல்லாருமே ஃபங்க்ஷன் நடக்காதோன்னு ரொம்ப பயந்துட்டோம். ஆனா வேலன் தான் கடைசி நேரத்துல வந்து எல்லா ஏற்பாட்டையும் பண்ணதுனால தான் இப்ப இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்திருக்கு. அவருக்கு மேனேஜ்மெண்ட் சார்பாகவும் ஸ்டூடெண்ட் சார்பாகவும் ஒரு சின்ன நினைவு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதையும் உங்க கையால கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஆமா தலைவரே, ஒத்த ஆளா மொத்த விழாவையும் தாங்கி பிடிச்சிட்டாப்ல. கண்டிப்பா அவருக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும் தலைவரே. தேங்க்ஸ் சார். உட்காருங்க சார். சார், அனௌன்ஸ் பண்ணுங்க. இன்று மாண்புமிகு அமைச்சர் பங்கு பெற்ற இந்த விழாவினை முன்னின்று நடத்தி கொடுத்த தம்பி வேலன் அவர்களை பாராட்டும் வகையில் அமைச்சர் அவர்கள் அவரது கையால் பொன்னாடை போற்றி நினைவு பரிசினை வழங்குவார். வேலன் சார், மேடைக்கு வரவும். கல்வித்துறை அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் அமைச்சரின் PA வேலன் அமைச்சரின் PA வேலன் அமைச்சரின் PA வேலன் அமைச்சரின் PA வேலன் ஐயாவின் உண்மையான விசுவாசி வேலன் ஐயாவின் உண்மையான விசுவாசி தம்பி வேலன் ஐயாவின் உண்மையான விசுவாசி வேலன் அமைச்சரின் PA வேலன். நிகழ்ச்சி இனிதே நடைபெற உறுதுணையாக இருந்த நம்முடைய வேலன் அவர்களை ஓரிரு வார்த்தை பேசுமாறு அழைக்கிறோம். ஐயோ, ஏங்க பேச வராதுங்க தம்பி. போங்க சார். இல்ல சார், எனக்கு பேச பேசுங்க. ஸ்டூடண்ட்ஸ் ஆசைப்படுறாங்கல்ல, பேசுங்க தம்பி. வந்து பேசுப்பா, கூச்சப்படாத. வா, நான் போய் என்னன்னு பேசுறது? வா வேலு. சரி, ஒரு நிமிஷம் இதை புடிங்க. வா. என்னண்ணே நீங்க? அட பேசுப்பா, பேசு. எல்லாருக்கும் வணக்கம். எங்க ஐயாவும் சரி, எங்க கட்சியும் சரி, கொடுத்த வாக்க நிறைவேற்றாம விட்டதே இல்லை. எங்க ஐயா எப்பவுமே மாணவர்களுக்காக சிந்திக்கிறவர். அவரோட கனவு, லட்சியம் எல்லாமே நம்ம பிள்ளைங்கெல்லாம் நல்லா படிச்சு பெரிய பெரிய பதவிக்கு போகணுங்கிறது தான். அதுக்காக அவர் என்ன உதவி வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருப்பாரு. அதனால நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு ஐயாவோட கனவை நீங்க நிறைவேற்றணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். போயிட்டு வரோம், வாங்க போலாம். தேங்க்யூ சார். நான் கூட நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச ஒரு நிகழ்ச்சிய நீ நடத்தி காட்டுட்டயா. சிங்கம் மாதிரி இருக்கிற ஒருத்தனை கூட வச்சுக்கிட்டாயா. காலையில அப்படி பேசுன. வேலை உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அவன் ஒத்த ஆளாவே எல்லாத்தையும் சமாளிச்சிருவான். எங்கேயா அவன்? பக்கத்துல இருந்தா கொஞ்சம் போன கொடு. என்னையா இருக்கானா? இங்க என் பக்கத்துல தான் இருக்கு. கொடு. யோ, தலைவர் பேசணுங்க. வாங்கி பேசுங்க, தலைவர் பேசுறாரு. ஹலோ. என்னப்பா வேலு, நிகழ்ச்சிய நியூஸ்ல பார்த்தப்பா. சும்மா கலக்க கலக்குன்னு கலக்கிட்டியே. வாழ்த்துக்கள். நன்றி தலைவரே. தலைவரே, ஐயாவுக்காகவும் நம்ம கட்சிக்காகவும் இதை கூட செய்யலன்னா எப்படி தலைவரே? ரொம்ப சந்தோஷம்பா. நீ போனை ரத்னத்துக்கிட்ட கொடு. இதோ கொடுக்குறேன் தலைவரே. ஐயா லைன்ல இருக்காரு. சொல்லுங்க தலைவரே. யோ, நீ வேலனை PA பொறுப்புல இருந்து தூக்கின மேட்டரு எல்லாம் எனக்கு தெரியா. ஆனா உன்னோட நல்லதுக்காகவும் நம்ம கட்சியோட நல்லதுக்காகவும் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ.
வேலை மாதிரி உசுரை கொடுத்து வேலை செய்யற உண்மையான விசுவாசி யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கய்யா. உன்னோட பர்சனல் ஈகோக்காக வேலனை விட்டுறாதய்யா. இது எனக்காக மட்டும் சொல்லல, உனக்காகவும் தான் நான் சொல்றேன். பாத்துக்கோ, சரியா? ஆ வச்சிடுறேன். சரிங்க தலைவரே. சார் போயிட்டு வாங்க தலைவரே. ஏம்மா, வாங்க. வந்துடு. வாங்க வாங்க சார். வாங்க மாமா. தம்பி ஆ? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எங்க போறீங்க? வேலு தம்பி, நீ வந்து ஏறுப்பா. எதுக்கு? அண்ணே நான் ஆட்டோல வந்திருக்கேண்ணே. அட என்னப்பா ஆட்டோ? அண்ணே சாவியை கொடுப்பா. குடு தம்பி. ஆட்டோவை நீங்க எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுங்க. வேலு தம்பி ஐயாவோட கார்ல வரட்டும். யோ, யார் ஆட்டோ யார் எடுத்துட்டு போறது? நான் யாரும் தெரியும்ல. ஆ? தம்பி எல்லாம் எனக்கு தெரியும் தம்பி. வேலு தம்பி தான் கார்ல போகணும்னு நான் சொல்லல, அது தலைவர் சொன்னது. வேணா நீ ஐயா கிட்ட கேள. எது? யோ என்ன அங்க சத்தம்? ஐயா, வேலன் தான் உங்க கூட கார்ல வரணும். அப்பதான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். இந்த தம்பியை வேணா ஆட்டோ எடுத்துட்டு உங்க பின்னாலேயே வர சொல்லுங்க. ரஞ்சித், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பண்ணு. தம்பி அதான் ஐயாவே சொல்லிட்டார்ல, சாவியை பிடிங்க தம்பி. போய் ஆட்டோ எடுத்துட்டு போங்க. வேலு தம்பி நீ வந்து ஏறு. போங்க தம்பி, போய் வா தம்பி, வந்து ஏறு. ஏறு, வண்டியில ஏறு. போங்க தம்பி. ஏறுப்பா. ஆ, ஆ. வேலு தம்பி இருந்தா தான் ஐயாவுக்கு பாதுகாப்பு. வாங்கய்யா. அக்கா என்ன என்ன ஆச்சு? ஆ? எதுக்கு இவன் காலையிலேயே கத்திட்டு இருக்கான்? இந்த வேலை எப்ப பாரு வள்ளியை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான்பா. இவன் எதுக்காக வள்ளி ரூமுக்கு வந்தான்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். அக்கா நான் தான் அவனை அனுப்பி வச்சேன். எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோட ஃபைல் ஒன்று வேணும்னு கேட்டான். அதான் வள்ளி கிட்ட போய் எடுத்துக்கோன்னு சொன்னேன். வள்ளிமா, எனக்கு இவனை பார்க்க பிடிக்கல. இவன் என்னோட ப்ரோக்ராம் ஏதாவது சொல்லணும்னா அதை உன்கிட்ட சொல்ல சொல்லு. நீ அதை அப்புறமா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, ஓகேவா? அண்ணே என்ன அண்ணே, போஸ்ட் மாஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து லெட்டர் எல்லாம் கொடுத்துட்டு கொடு. போனாரு. என்னண்ணே, ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்லை. சும்மா இந்த ரஞ்சித் தான் ஏதோ வளர்றான். நீ போய் உன் வேலையை பாரு. ஓ சரிண்ணே. டேய் வா. ஏண்டா எத்தனை தடவை அசிங்கப்பட்டாலும் திருந்த மாட்டியா? ஓ மாட்டுவடா, மாட்டுவ. ம் கவனிச்சுக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.